சாரி கைஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய வின் நாய்ஸ் இந்த வீடியோவில் ஆயிடுச்சு. ஸோ மறக்காம எல்லாரும் வால்யூமை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃபுல் வீடியோ கிளியராக கேட்கும் உங்களுக்கு. ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் பர்ஜன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட் ரைடர்ஸ்க்கான சில டிப்ஸ் பார்க்க போகிறோம். எது ரிலேட்டடானா, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட் பைக் வந்து நம்மக்கிட்ட ஒரு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸோட, ஸோ சீட் ஹைட்டு ரொம்ப ஹைட்டோட ஒரு பைக் கிடச்சிச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் என்னால் எனக்கு தெரிஞ்சது நான் இது வரைக்கும் ஓட்டி சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா கைஸ்? ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பூட். இந்த பூட்டில் அப்படி என்ன தான் டிஃப்ரென்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த நார்மலாக ஒரு பூட்டு நீங்கள் நார்மலாக ஒரு ரைடிங் பூட் எடுத்தாலே ஹீல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும் எப்போவுமே. இங்கே பாருங்களேன், இந்த அளவு இருக்கும்போது இல்லை நார்மலாகவே நம்ம வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்குறது வந்து கணக்கில் தான் வரும். ஒரு 220 இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால் ஒரு 800 வந்து சீட் ஹைட் போடுவோமா. ஸோ அந்த கணக்கிலே இது வந்து ஒரு கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷூ வாங்கும்போது அந்த ஒரு கம்மி பண்ணும்போது உங்களுக்கு ஹைட்டும் பெருசாக தெரியும். செகண்ட் விஷயம் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு சீட் இருக்குன்னா, இந்த சீட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்னது பண்ணி பார்க்குறேன். ஸோ சின்னது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கம்ஃபர்டபுள் போனாலும் உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாகும். ஸோ கிளியரன்ஸ் கம்மியாகும்போது உங்களுக்கு வந்து கால் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட கம்ஃபர்டபுளை வந்து இழக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரெண்டுமே நீங்கள் கம்பேர் செய்யும் போதே உங்களுக்கு வந்து பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிரும். மேக்ஸிமம் ஒரு 20 to 30 கம்மியானாலே உங்களுக்கு வந்து காலை ஊனிடலாம். ஸோ அது ஒரு மெயின் விஷயம். அப்புறமா மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது நாட் ரெக்கமெண்டட், பட்டு வேறு வழியே இல்லை. நான் வந்து மேக்ஸிமம் டெய்லி யூசேஜ் பண்ணுவேன். எங்கள் ஆஃபீஸ் டு வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரி சின்ன விஷயம் பண்ணுவேன். நான் மேக்ஸிமம் லாங் ட்ராவல், ஸோ மெயினான ஏரியாக்கெல்லாம் ஓட்ட மாட்டேன் அப்படின்னா இந்த விஷயத்த நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே கை வைக்கணும்னா, மெயினான விஷயம் கை வைக்க வேண்டியது இந்த நான் ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன், இந்த சஸ்பென்ஷன்லாம் கை வச்சாக்கும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த சஸ்பென்ஷனை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நார்மலாக எல்லா வண்டியிலையுமே. அதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது சின்ன ரைட்ஸ்க்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி நீங்கள் ஓட்டுறீங்கன்னா, நீங்கள் வந்து பெருசாலாம் ஓட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சத்தியமாக பட்டக்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சு ஒரு 3 விஷயம் இருக்குது. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, ஸோ இது நிறைய பேருக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட் ஆகாதவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒத்த கால் வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் பைக்கை. ஸோ எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் டேர்மாக நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் லெக்கை வந்து கீழேயும், ஸோ ரைட் லெக்கை வந்து நீங்கள் பிரேக்கிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்கள் பிரேக்கிங் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு வந்து வெயிட் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதில் என்னென்னா டிராஃபிக்கில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அது நீங்கள் மேனேஜ் பண்ண லாங் டேர்மாக யூஸ் பண்ணிடுறீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கலாங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு டிப் தான். ஸோ இதை நீங்கள் லாங் டேர்மாக யூஸ் பண்ணுங்களா, உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பைக்காக இருந்தாலுமே ஓட்டிக்கலாம். காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸ் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸு அப்டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்குறேங்க உங்களுக்கு. ஸ்டே டியூன். ஒரு சின்ன ஒரு லொக்கேஷன் காமிக்கிறேன், அதோட எண்டிங்கோட பாருங்களேன். இங்கே ஃபுல்லாகவே இது வந்து பில்லு மட்டும் இல்லைங்க, இதெல்லாமே வாட்டர் பிளான்ட். சரி, பெரிய அது ஃபுல்லாகவே பெரிய ஒரு லேக்கு. ஸோ எல்லாமே கவர் ஆகிடுச்சு இப்போது. அந்த மாதிரி இருக்குது வியூ. இங்கே பாருங்கள், அந்த செம்மையாக இருக்குங்க. ஈவினிங் சன்செட் இங்கே அப்பப்போ வருவேன், செம்ம வியூ. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.